சில சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னா, வில்லன் மட்டும்தான் அடியாள் வச்சிருப்பான். கதாநாயகன் கோடீஸ்வரனா இருப்பான், பணக்காரனா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனா, அவன் அடியாளும் இருக்காது, கூலிப்படையும் அவர் கையில இருக்காது. ஏன்னா, அவர் நல்லவனாம். அதனால. நீங்க பாட்ஷா படம் பார்த்துருப்பீங்க. அவரு படத்துல வந்து அவர் நல்லவன் கிடையாது. தாதா. அதனால அவரு தனக்கு பின்னாடி 10, 20 பேர் வச்சிருந்தாரு. ஃபைட்ல படத்துல பார்த்துருப்பீங்க. மாணிக்கமா இருந்தாரு. அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. கதை தானே இப்ப எல்லாமே சினிமாவா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப. வாழ்க்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் என்ன செய்யணும்? தனக்குன்னு சில அடியாளுக்களை வைத்திருக்க வேண்டும், கூலிப்படைகளை வைத்திருக்க வேண்டும், கொலைகாரர்களை வைத்திருக்க வேண்டும், ரவுடிகளை வைத்திருக்க வேண்டும். அப்பதான் அரசியல் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியுமா? எதிர்த்து பேசணும், அவதூறாக பேச வேண்டும். அதெல்லாம் செஞ்சா தான் அரசியல் பண்ண முடியும். அதெல்லாம் தாண்டுங்க. அதெல்லாம் தாண்டி வந்துருவாங்க சில பேர். அதுக்கு தானே அரசியலுக்கு வராங்க. புது அனுபவம், கொஞ்சம் பார்த்து நடங்கன்னு சொல்கிறாங்க மக்கள்.